கண்ணை மூடு. அறுமூணு 18, 180 நாட்கள். 180 நாட்கள் உனக்கு கல்யாணம் கூடதுக்கு ஆகும். 6 முறை நீ என்னைய பார்க்கணும். சரியா? 6 முறை என்னைய பார்க்கணும். 180 நாட்களில் உனக்கு கல்யாணம் சம்பந்தமான விஷயம் வெற்றியாக நடக்கும். உன் உடம்பை பற்றி உனக்கே ஒரு சில சந்தேகமும் கவலையும் இருக்கும். இருக்கா? அப்படி ஒரு குறை உனக்கு இல்லை. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு மனவேதனை கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் உனக்கு திருமணத்தை நான் வெற்றியாக நடத்தி தரேன். கால் ஒன்றுவான். என்ன கோய்? இந்த குறையும் நான் தீர்த்துருந்தேன். நீ சந்தோஷமாக இருப்போ. இந்தாப்பா, சர்வ லாபமும் மகிழ்ச்சியும் பெற்று வருவாய். இந்த அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. 3 வாரம் என்னை தொடர்ந்து பாருடா. கர்மசாமி, என் மகன் வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை நல்லாக்கணும்னு கேட்டு வந்தவங்க. உங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கானா? நல்ல காலில் விடலையாம். சாமி சொல்லிட்டாரு. அவங்க மனத்தை எனக்கு தரலன்ட்டார். உன் மகனுடைய தொழிலை போய் பார்த்தேன். அங்கே இருக்க நாள்படி காலையிலேருந்து இரவு 8 மணி வரை பார்த்தா கல்லாவில் நிறைய பணம் கிடக்கு. ஆனால் 9 மணி 10 மணிக்குள்ளே கையில் இருக்க பணத்தை பூரா அடுத்தவங்கள்ட்ட கடனை கொடுத்துட்டு ராஜா நாளைக்கு என்ன செய்யலாம்ங்கிற திண்டாட்டத்தில் இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. அதே மாதிரி அந்த தொழிலையும் நான் வளப்படுத்தி உன் பையனை கடன்லேருந்து நான் மீட்டி தந்திருக்கேன். வேற என்னடா வேணும்? அந்த மருமகளை போய் பார்த்தேன். மனதில் சாந்தி இல்லாமல் இருக்கிறான். அவன் நடத்தக்கூடிய அலங்கார கடை, மனிதர்களுக்கு அழகுபடுத்துகிற கலை தொழில், பேரும் விலாசமும் அலங்காரமும் நல்லா இருக்கு. ஆட்களே வரமாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு ஜனவசியத்தை உருவாக்கி கொடுத்தா ஐஸ்வர்யமாக ஆயிடுவான். கால் வந்துட்டுவா. என் பேரை போட சொல்லுடா அந்த கடையில். வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை புளியரின்னு எழுத சொல்லு. அந்த பேரை படித்து பார்த்த உடனே மக்கள்லாம் உள்ள பெண்கள்லாம் போய் குவிவாங்க. வருமானம் பெருகும். ரெஸ்டாரண்ட்லேயும் போடு. ஆனந்தமாக என் சாப்பாட்டை எல்லா மக்களும் சாப்பிடுவாங்க. உன் குடும்பத்தை அமைதியும் ஆனந்தமும் பெற வைக்கிறேன். 6 மாதம் ஆகும் அப்பா. வாங்கி தரேன். கால்வலியை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம். போயிட்டு வாங்க. பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யார்? யார் இந்த பிள்ளை? இது யார் இருந்த தம்பி? உன் தம்பி. கால் வந்துட்டு வரலாம். சாமினா காப்பாற்றி தாரமுன்னு திருநீர் அள்ளி கொடுத்துட்டு பூசி விடுவாரா? விளக்கமும் இருப்பைக்கு தலையுதாரு. பக்கத்தில் வாங்க. அப்பா, என்னடா வேணும் தம்பி உனக்கு?
என்ன நெருங்குடா, நீ நல்லா இருக்கணும்னா என்னைய நெருங்கு. வேற எந்த உண்மைகளையும் சொல்லிடக்கூடாது கருப்புசாமி. என்ன, மனிதன் அப்படி இப்படி தான் வாழ்வான், கேரக்டர் அப்படி இப்படி தான் இருக்கும். அதில் நாங்கள் மாற்றணும்னா மனசார மாற்றிக்கிடுறோம். அதுக்காக பப்ளிக்கில் எதையும் சொல்லிடாதங்க அப்படின்னு உன் உள் மனசு சொல்லுது. உண்மையா இல்லையா? நீ மட்டும் காலில் விட்டுவான். சரி, பிள்ளைகள் அப்படி கேட்குறது, அந்த நாகரிகத்தை நம்ம காப்பாற்றுவோம். என்ன என்னப்பா வேணும்? கொண்டு வந்து சேர்க்கணுமா? கண்டிப்பாக வேணுமோ? நீ அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது. கண்டிப்பாக வேணுமோ? நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியா? உன் முன்னாடி வேணுமாடா? உன்னை ஏன் பேசாமல் இருன்னு சொன்னோம்னு இப்போ விளக்கம் புரியுதா உனக்கு? உன் மகன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, அவா கூட இருந்தால் நல்லா இருக்க மாட்டான்னு நீயா கதை வைக்கிற. அவன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவன் நினைப்பான், அந்த உரிமை அவனுக்கு இல்லையா? மனதை திருத்த வேண்டும். இளைஞர்களுடைய வாழ்வில் மனவேதனையும் துயரமும் வருது பெரியவங்களுடைய பிடிவாதத்தால் தான் வருது. உன் பொண்டாட்டி பிள்ளைய உங்ககிட்ட சேர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கண்டா. கால் ஒன்று வா, வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடுப்பா கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குணாகர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு. உன் குடும்பத்தோட உயர்ந்திருப்பாய். கணவன் மனைவி 2 பேரும் 2.5 கலந்து ஒருமித்த வாழ்வோடு புகழோடும் நிறைந்த செல்வத்தோடும் வாழ்வாய். நான் அள்ளித்தருகிற பணம் உனக்கு கோடியாக மலரும். ஆனந்தப்படுவாய் மகனே, வாழ்க. உனக்கு என்னடா வேணும்? ஆதியிலிருந்தே மனசில் ஒரு சந்தேகத்தோடுவே என் பக்கத்தில் வாரியே. வா 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 வா, என்னடா வேணும்? இந்தா, நிம்மதியாக இருப்பாயா, புண்ணியமாயிரு மகனே. இந்தாப்பா, உன் பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக வாழ வச்சு தரேன். அக்காவா, பக்கத்தில் வா. மணிக்கட்டி மாடம்னு ஒருத்தன் வாரானே, எங்கே இருக்கான்? சோழமான சாமி இருக்கார். இந்தா அப்படி ஆனந்தமாரு சென்று வென்று வெற்றியுடன் வாருங்கள். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு தன் சொத்துக்கள் சம்பந்தமாகவும் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் ஆனந்தமாக கேட்க வந்த பெரிய மனிதன். பேண்ட் போட்டிருக்கார் அவர். நான் அவரை தான் கூப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் வண்டி தாங்க மச்சான். அண்ணாச்சி, உங்களுக்கு தூத்துக்குடியா? நீங்கள் சும்மா இருக்கணும். உங்களுக்கு தூத்துக்குடியா? தொண்டைமான் புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை, உமரிக்காடு, அந்த புதுக்கோட்டையெல்லாம் வருமே. தான் மெயின் ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இடது பக்கத்தில். அதுக்குள்ளே ரைட்டில் போனால் 2-3 தெரு வருது. அதில் இருக்கிறீங்களா? ஓகே, உத்தரவு இருக்குங்க. கால் வந்துட்டு வாங்க. இது மாதா கோவிலடாம். என்னக்கா வேணும்? மாதா கோயிலடான்னு ஒரு பாட்டு பாடுதானே, கும்பிட்டுருக்கீங்களா? அங்கே என்ன பண்ணுனீங்க? பரிகாரம் பண்ணீங்களா? வணக்கம் செலுத்துவீங்க. சரி ஐயா, உட்காருங்க. சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதோ மன உபாதை இருப்பதாக செய்தி வந்திருக்க. என்ன விஷயம்? சதியால் நடந்ததுதான். புரியுதா? 7வது மாதத்தில் உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான தெளிவும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். நீ பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி உன் உள்ளம் குமரிக்கொண்டு இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை மலரச் செய்து மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன். வேற என்ன வேண்டும்?
வயிறு சம்பந்தமான நோயை நான் தீர்த்துருந்தேன். தோல் சம்பந்தமான நோய்க்கு பௌர்ணமியில் வந்து உத்தரவு காணுங்க. வரும்போது அருமையான சரக்கூட வாங்க, ஆனந்தமடைங்க. சென்று வரலாம், சென்று வரலாம். வாப்பா தூத்துக்குடி மாடசாமி, சுள்ளமாடசாமி எங்கப்பா இருக்காரு? ஐயா சுள்ளமாடசாமி இருக்காரா? கால் வந்துட்டு வரலாம். அல்வா வேணுமா? அல்வா இருக்கா? அல்வா கிடைக்குமாங்க? என்ன வேணும்? பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லைன்னா ஒரு பிள்ளை உனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுது. அதுதான் அல்வா எங்கே இருக்குன்னு கேட்டேன். பாசத்தோடு வளர்த்திய கிளி மாறி, பஞ்சவர்ண கிளி மாறி பறந்து போயிடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே, புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம். போனதை விட்டுருடா, அந்த கவலையை மறந்துரு, மீண்டும் மகிழ்ச்சியடைய வாழ வைக்கிறேன். இப்போ நீ வச்சிருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் நஷ்டமும் உனக்கு இருக்கு. அதில் கடன் படாமல் காப்பாற்றிருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா வரவு இனி பெருகும், நஷ்டங்கள் தீரும், வெற்றி அடைவாய், ஆனந்தம் உண்டு. கருப்பசாமி தொண்டுனா என்ன தொண்டு? கும்பிடுங்க, சந்தோஷமா மகிழ்ச்சி அடைங்க. கருப்பசாமிக்கு எங்கள் வீட்டிலையா கோயில்லையா? ஊரில் இப்போ கோயில் கட்டிருக்கோம். சொந்தமாக கோயில் கட்டிருக்கீங்க? எல்லாம் ஊரை சேர்ந்து கட்டி சொந்த ராமராசி. சந்தோஷமாக கும்பிடுங்க, வெற்றி அடைவீர். கருப்பசாமிக்கு கடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தூத்துக்குடி இன்னைக்கு இவ்வளவுதான். கடலூர் மாவட்ட பக்தர் வாங்க. வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. ஏய் என்ன அங்கே போய் உட்காரியா? என்ன வேணும்? வீட்டுக்காரர் கண்ண முடியுமா? அந்த கையை கொண்டா. ப்ராஸ்டேட் சரியாக சுருங்கி விரிய மாட்டுக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கு, இருக்கா? சிறுநீரகம் சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டுக்கு, பை அதான் சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டுக்கு. கால் வந்துட்டு வா. ஐயா, இதை விசித்திரமான விஷயமாக இருக்கே, இதில் வெற்றி அடைய முடியுமா? கேட்கணுமா வேண்டாமா? வரலாம். உன் கணவனுக்கு அதில் ஆபத்து இல்லாமல் ஒரு சிறிய மருத்துவ சிகிச்சையால் அதை நான் ஜெயிச்சு தந்துடுறேன். ஆனால் இதுக்கு மருத்துவம் பார்க்க முடியாது என்ற ஒரு செய்தியை சொல்லி உன் மனப்பம் புண்படுது. அப்படி ஒரு உண்மையான தெளிந்த மருத்துவரை வச்சு பார்த்து உனக்கு சரியாக்கலாம். போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா உன் மாங்கல்யம் நிறைக்கும், மங்களமாக இருப்பாய், சர்வ ஆரோக்கியமும் பெருகும். வேற என்ன வேண்டும்? எந்த ஆபத்தும் இல்லையே, சரியாயிடுவார், புண்ணியம் அடைவார். அடே ஏய் நல்லாரே, போயிட்டு வா
பாப்பா காலை வந்துட்டு வாப்பா. கடலூர் பக்கம் எந்த ஊருடா? ஓ ஹோ 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 ஹோ. என்ன வேண்டும்? வண்டியை ஓட்டி தரேன், கடனை தீர்த்து தரேன், மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு விளக்கம் கொடுக்குறேன். கால் வந்துட்டு வா. இந்தா உன் பிள்ளைக்கும் தொழிலை கொடுத்து உன் குடும்பத்தை விருத்தி ஆக்கி தரேன்ப்பா. நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். என் விபூதியை கொடுறா, தெளிவாயிருவா. கர்மசாமிக்கு வீடு நிலம் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு யார் வந்திருக்கா? கடலூர் மாவட்டமா அது? நான் கடலூர் மாவட்டத்தை மட்டும்தான் கூப்பிடுறேன். நீங்கள் கடலூரா பெரிய அண்ணன்? வாங்க. உட்காரலாம். என்ன வேண்டும்? சரி, கண்ணை முடிக்க இன்னொரு தடவை கால் வந்துட்டு கண்ணை முடி உட்காரு. என்னை மனத்துக்குள்ளே நினச்சி கொஞ்சம் பக்கத்தில் வந்து கண்ணை மூடி நிமிர்ந்து என்னையை மட்டும் நினைத்து பிரார்த்தனை செய்யப்பா. இந்தாப்பா, கல்யாணத்துக்கு தேவையான பணம் 3 பேர் உதவியில் நடக்கும். பணம் கிடைக்கும், வெற்றி அடைவார். சிந்தாமல் சிதறாமல் விட்டு கொண்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தென்காசி மாவட்டம், தென்காசி வாழ்க. தென்காசி மாவட்டம், தென்காசி. எந்த ஊருமா? ஹவுசிங் போர்டா? எந்த ஊர்? ரயில் நகர். வா. ஆமாம், தென்காசியில் இருந்தாலும் உனக்கு நிற்கலாம், தவறு இல்லை. உங்களுக்கு வண்டியில் இன்னொரு முறை காலில் வந்துட்டு வா. எந்த ஊருமா? என்ன வேணும்? அவன் மனத்தை உன் அளவுக்கு பக்குவப்படுத்தி தரணும். வேறு பக்கம் திரும்பாமல் காப்பாற்றணும். கொஞ்சம் அமைதியாக இருந்து அவள் உள்மனத்துக்குள்ளே இறங்கி உங்ககிட்ட சேர்த்துருந்தேன். கால் வந்துட்டு வா. இந்தா அவள் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய உறவு பிரிஞ்சு போயிடும். உன் பக்கம் இனி இறங்கி வருவாய். வெற்றியாக்கி தர மகளே, பெருமையோடு இருப்பாய். வாழ்க. கர்மசாமிக்கு 4 பக்கம் சந்தி போகுது. ரோட்டில் சொலமாட சாமி கோயில் இருக்குது. உங்கள் ஊரில் இருக்கோ? பாப்பாக்குடியில் கால் வந்துட்டு வரலாம். வாடா.
என்ன தொழில் பார்க்க? இப்போ என்ன வேணும் உனக்கு? இடத்த விற்று தந்துடுறேன். என்ன இந்த கனியை கொண்டு அதில் போடு, நினைக்கிற பணம் கிடைக்கும். சண்டை போடாமல் காப்பாற்றுறேன் போ. கர்பதாமிக்கு அப்படியா அப்படியா? ஆனங்குளம் கட்டமுட்ட சட்டை இளைஞனுக்கு. கால் வந்துட்டு வாடா தம்பி. டிஎன் புதுக்குடியா புளியங்குடியா? புளியங்குடி. முன்னால் வந்து நிற்கலாம். குளத்தை தாண்டி போகணுமா? குளத்துக்கு அந்த பக்கமாக வீடு? இதுக்கு முன்னாலே வந்துடுது. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே செய்தி சொல்லும் பூங்காட்டே நீ போய் ஓடி போய் சொல்லிவிடு. என்னடா வேணும்? கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கண்ணமுடு. பிரிவிலிருந்து நீக்கி உறவை உருவாக்கி உன் குடும்பத்தை மென்மையாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஓம். ஒம்பது நாட்களில் உனக்கு தெளிவான மகிழ்ச்சியான பதிலை தருகிறேன். வெற்றி உண்டுப்பா. இந்தா ஆனந்தமடைவாய் மகனே. 9 நாளைக்கு பிறகு கொடுப்போம். போ. கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திண்டுக்கல் பகுதி. கால் வந்துட்டு வாமா. பா. இது யாரு? இவங்க அப்பன் எங்கே? யார் ஊர்ல? சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? இந்த அப்படி காலில் வந்துட்டு வா. நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. வா பக்கத்தில் உட்கார். 1.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள மூல தொழிலும் பணமும் சம்பந்தமான மனவேதனை வந்துச்சு. உறவினர்களுக்குள்ள மனப்பிரயாசமான குழப்பமும் சிந்தனையும் ஏற்பட்டுச்சு. திடீர்னு எதிர்பார்க்காம மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நிறையான புத்தி தடுமாறி